ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் குழம்பு மட்டன் போட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 6 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி அதையும் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் குடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குடல் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு ஒரு விசில் வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 1-2 அரைஞ்சா போதும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குடலை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால தான் அந்த மாதிரி நுரையாக பொங்கி வருது. சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கவும் நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். முங்குற அளவுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 விசில் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2லேருந்து 3 விசில் வந்துருச்சு. சிம்மிலே வச்சு விசில் வச்சுருக்கேன் நான். நம்ம ஊற்றின எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. வாசனை கமகமன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை காலையில் இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.